ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் தஞ்சாவூரில் அடிக்கடி செய்கிற பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து சைட் டிஷ் இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். இது அடிக்கடி செய்வாங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு செய்வாங்க. இன்றைக்கி முருங்கைக்காய் கிடைக்கல எந்த கடையிலையுமே. ஸோ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் செய்கிறேன். இதில் வந்து மூக்கடலை கூட நம்ம அவிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் மூக்கடலை இல்லை, இன்றைக்கி நான் கடலப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையானது என்னென்னா, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வந்து தோலோடு தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் இதுக்கு கட் பண்ணி போடுவாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து நசுக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, நான் வேக வச்ச கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது மட்டும்தான் இதுக்கு தேவை. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இதுக்கு சோம்பு போட்டு தான் தாளிக்கணும். வேறு எதுவுமே போட்டு தாளிக்க தேவையில்லை. இந்த பட்டை அது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சோம்பு மட்டும் போட்டு தாளிப்பாங்க. இந்த குழம்புக்கு சோம்பு தான் போட்டு தாளிக்கணும். நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இது கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து இது வேக வச்சு ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே தான் நம்ம கட் பண்ணி போடணும். குழம்பு கொதிக்குது இல்லையா, அப்போவே உருளைக்கிழங்கு வெந்துடும். அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டு மூடி வைக்கணும் ஒரு 2 நிமிஷம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், வதங்கின மாதிரி இருக்கும். இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், தனித்தனியாக அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுவோம். 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வேகணும் இல்லையா, ஸோ நல்லா கொதிக்கணும். இந்த குழம்பு அடிக்கடி ஊரில் செய்வாங்க. ஒரு வீக்லி 2 டேஸாவது செய்வாங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ரொம்பவும் வேக விடக்கூடாது. உருளைக்கிழங்கு வெந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு 1/2 மூடி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான், அதை யூஸ் பண்ணிக்கலாம். காய் வெந்ததும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க.
தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், ஓரளவுக்கு கொதி வந்தால் போதும். கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சு ஓரளவுக்கு கொதி வரட்டும். நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் உப்பு, உங்களுக்கு காரம் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலப்பருப்பு, இதுக்கு வந்து மூக்கடலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மூக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா அதையும் ஆட் பண்ணி நம்ம அது பூரி சப்பாத்திக்கெலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் கடலப்பருப்புன்றதுனால கடலப்பருப்பு வேக வச்ச கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். கடலப்பருப்பு வேணும்னா கூட போட்டுக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் வெறும் காய் போட்டு கூட செய்யலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு கூட செய்யலாம். இது கடலப்பருப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியது தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.